சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். ஒரு ஆபா ஐடி ஆதார என்ட்ரி பண்ணி ஒரு ஓடிபி வந்ததுன்னா அதுக்கு ஒரு ஆபா ஐடின்னு வந்துடும். அந்த ஆபா ஐடி எதுக்குன்னா நீங்கள் தனியார் மருத்துவமனையும் சரி மற்ற மாநிலங்களுக்கு போகிறப்பவும் உங்களுக்கு அனைத்து சேவையும் இன்டெகிரேட்டாக கிடைக்கிறதுக்கு தான் அந்த ஆபா ஐடி. அதுக்கு தான் ஆதார் தேவை. மற்றபடி ஆதார் இல்லாமல் நம்ம மருத்துவமனையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனையிலும் நீங்கள் சேவை பெறத்துக்கு ஆதார் அவசியம் இல்லை. ஆதார் ஆப்ஷனல் தான். ஆதார் இருந்ததுன்னா நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு இல்லை யூஸ் பண்ணி தனியார் மருத்துவமனைக்கு போகிறப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். தயவுசெய்து ஊடக நண்பர்கள்லாம் இதை பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதை பைலட் பேசிஸில் பண்ணியிருக்கோம். இந்த சென்னையில் எம்எம்சியில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் சென்னையில் இந்த எம்எம்சி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நெஞ்சை நோய் பிரிவில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் டேட்டு டைமை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பயன்படுத்தி சொல்லலாம். மீதி இருக்கிற மாவட்டங்களும் படிப்படியாக கண்டிப்பாக விரைவில் அமல்படுத்த போகிறோம். இதன் மூலமாக நீங்கள் கடந்த சில நாட்களாக வரும் செய்தியில் நிறைய செய்திகளை பார்த்தோம். நீண்ட நேரம் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ஓபி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. அந்த ப்ராசஸ் முற்றிலுமாக இனிமேல் அந்த பிரச்சனை மக்களுக்கு இருக்காது. அது பார்த்தீங்கன்னா இது நம்ம அப்பாயின்மெண்ட் டேட்டும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு காம்பேக்டாக ஒரு தனியாக இருக்கிற பில்டிங்கில் இருந்தால் எங்கள் சேவையாக இதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வரலன்னா அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டாங்கன்னா ஜியோ ஃபென்சிங் மூலமாக அந்த இ விசிட் அவங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி அவங்களுக்கு டோக்கன் ஜென்ரேட் ஆகும். அதுதான் இந்த பைலட் பேசிஸில் இன்றைக்கி செக் பண்ணுறோம். மற்றபடி மற்ற சேவைகள் எல்லாம் இந்த 22 மாவட்டங்கள் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த 22 மாவட்டங்களில் ஓபி சீட் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன, டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன அதுவும் வந்துடும் உங்களுடைய. அப்புறம் லேப் ஏதாவது டெஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த லேப் ரிப்போர்ட்டும் உங்கள் கையில் வந்துடும். நீங்கள் லேப் ரிப்போர்ட் வாங்குறதுக்கும் நீங்கள் போக தேவையில்லை. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படிங்கிற சேவையும் அந்த இன்ஃபர்மேஷனும் வந்துடும். சரிங்களா சார், இந்த கிராமப்புறங்களில் மக்கள் வந்து ஓபி சீட் ஜென்ரேட் பண்ணுறதுல கஷ்டப்படுறாங்கன்றது அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் சார்? அவங்க என்ன பண்ணணும்? அதான் கிராமப்புறத்தில் இருக்குது. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாலும் பண்ணலாம். இல்லை பக்கத்தில் நண்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இ சேவை மையம் இருக்குது, அங்கே போய் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். முன்னாடி நீங்கள் நாளைக்கு போகணுன்னா முதல் நாளே உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையமோ இல்லை பக்கத்தில் யாரோ இருக்காங்களோ அவங்கள வச்சு பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ரொம்ப எளிதாக இருக்கும். இல்லை இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம 2-3 தடவை பார்த்தோம். நம்ம எவ்வளோ தூரம் எளிமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் எளிமைப்படுத்தி நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக தான் கீழே வந்து நீங்கள் உங்களுடைய நெய்பர்ஸோ இவங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து அனுப்பலாம். அவங்களுடைய பிளட் ரிப்போர்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரும்போது டிசிமினேட் ஆகாது. அது ஓடிபி, அது பேஷண்ட்டோட ஓடிபி. அதாவது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் மொபைல் நம்பர் இருக்கும்ல, மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி இருந்தால் தான் வரும் எடுக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக ஓடிபி இல்லாமல் பேஷண்டோட கன்ஃபரன்ஸ் இல்லாமல் எடுக்க முடியாது. சார், ஓடிபி இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சுன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா? இன்னொரு விஷயம் இதில் இந்த சேட்பாட் மூலமாக தான், நலம் ஏஐ மூலமாக தான் நீங்கள் ஓபி சீட் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாகவும் நேரடியாகவும் நீங்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் போக முடியும். அதையும் நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். கிராமப்புறத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அவங்க ஃபோனு இல்லை, ஸ்மார்ட் ஃபோனு இல்லை, எதுவுமே இல்லைன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் அந்த சேவையை ஓனர் உங்களுக்கு தெரியும். எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ கதிரவன் அவங்க சம்பந்தப்பட்ட கல்லூரி. அப்புறம் இவங்க என்னென்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு தமிழ்நாடு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிங்கிற ஸ்கீமில் வரதுனால இவங்க நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட என்ஓசி கூட அவங்க அப்ளை பண்ணல. அவங்களோட என்ஓசியே இல்லாமல் நேரடியாக அவங்க யூஜிசிட்ட அப்ளை பண்ணி அது வாங்கியிருக்காங்க. அப்புறம் சென்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி ஹொசூர் அவங்களுக்கும் என்எம்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் சப்ஜெக்ட் டு அப்பீல், நாங்கள் அதுக்கு எதிர்த்து அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் டு அப்பீல் ஃபைல்டு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அவங்களுக்கும் இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கான அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க தான் நான் சொன்ன மாதிரி ஜூன் 2023 அவங்க அப்ளை பண்ணாங்க. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணாங்க. அந்த யூனிவர்சிட்டி கல்வி நிறுவனத்துக்கு கீழே இன்ஜினியரிங் கல்லூரியும் இருக்குது, மருத்துவக் கல்லூரியும் இருக்குது. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணாங்க. தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கும் அவங்க என்ஓசி அப்ளை பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 60 நாளுக்குள்ளே அந்த விதி 60 நாள் யூஜிசி விதிப்படி 60 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணலன்னா இந்த என்ஓசி இஸ் டீம் டு பி கிவன் அப்படிங்கிற சூழல் இருந்தும் 60 நாளாக கடந்த ஆட்சியில் எந்த காரணத்துக்கோ அப்படிங்கிறது மக்களோட உங்களுக்கே தெரியும். 60 நாள் வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. 3 மாதம் கழிச்சு என்ஓசி இஷ்யூ பண்ணுறாங்க. நல்லா கவனிக்கணும்.
3 மாதம் கழித்து இதெல்லாம் தெரிஞ்சு நம்மளோட இடஒதுக்கீடு பாதிக்கப்படும், நம்மளை 7.5% இடஒதுக்கீடில் நம்ம ஏழை மாணவர்களை அட்மிட் பண்ண முடியாது, அப்புறம் கட்டணமும் நம்ம ரெகுலேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் என்ஓசி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது நீட்னால ஏற்கனவே எவ்வளோ நம்ம தமிழக ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியும். அதை தெரிஞ்சும் இந்த என்ஓசி வழங்கப்பட்டது கடந்த ஆட்சியில். அப்புறம் லேட்டராக 2 மாதம் கழித்து அந்த என்ஓசியை எடுத்திருக்காங்க. இல்லை என்ஓசி நாங்கள் கொடுத்தது இல்லை, என்ஓசி ரிவோக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஹைகோர்ட்டுக்கு போனப்போ நீங்கள் அப்போ இதெல்லாம் செல்லாது, நீங்கள் கொடுத்தது 60 நாள் வரைக்கும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல, அதனால் டீம் டு பி அப்ரூவ்ட், நீங்கள் அதுக்கப்புறம் கொடுத்ததும் வித்ட்ரா பண்ணதும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுவும் நாங்கள் எதிர்த்து நாங்கள் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை தவிர இந்த 4 மருத்துவக் கல்லூரியை தவிர இன்னும் 2 காலேஜும் இது மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க. அதற்கும் இல்லை